எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்குள் 55,000 மெட்ரிக் டன் அடிக்கட்டு பசலை உரம் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்டத்துடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது உர இருப்பு கிடைத்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 2 பயிற்சி காலங்களுக்கு தேவையான அடிக்கட்டு பசலை உரங்கள் இந்த பருவத்திலிருந்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் இன்றைய தினம் தந்தை செல்வா நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தினார். இன்று காலை 9 மணி அளவில் தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன், சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் முல்லைத்தீவு வச்சாலப்பள்ளி செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் பிற்பகல் 3 மணிக்கு தமிழ் பொது வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் இடம்பெற உள்ளது. அதனை அடுத்து தொடர்ந்து வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுகளிலும் 2 கூட்டங்களும், மாவட்டங்களுக்கு ஒரு பெரும் பொதுக்கூட்டமும் பொது வேட்பாளர் கலந்து கொள்ளும் கூட்டமாக இடம்பெற திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கோரி கிராமத்துக்கு வருவோரை தாக்கப் போவதாக கிராம மக்கள் விளம்பரப்படுத்தியுள்ளனர். மாத்தளை, நாவுல, அடவள கிராம மக்களை இவ்வாறு விளம்பரங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். பல வருடங்களாக தங்கள் கிராமத்துக்கு வந்த அரசியல்வாதிகள் அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என கிராம மக்கள் கூறுகின்றனர். தங்கள் கிராமத்துக்கு செல்லும் சாலை வசதி, விவசாய நிலங்களில் உள்ள பிரச்சினை, போக்குவரத்து சிரமம் போன்ற காரணங்களால் இத்தேர்தலில் தாங்கள் கிராம மக்கள் வாக்களிப்பதை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் தங்கள் கிராமத்துக்கு வர வேண்டாம் என்றும், அவ்வாறு வந்தால் பதில் சொல்ல தயார் என்றும் கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். அமைய உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது முதல் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருந்துகள், பாடசாலை பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கான வட்வரியை நீக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தங்காலையில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் அங்குரார்ப்பண பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மதுபான உற்பத்தியாளர்கள் போன்ற வர்த்தகர்கள் செலுத்த தவறிய வரியை மீளப் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை எளிமைப்படுத்தப்பட்ட வரி முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் மீதான வட்வரியை நீக்குவோம். பாடசாலை பொருட்கள் மற்றும் வாசிப்பு புத்தகங்கள் மீதான வட்வரி நீக்கப்படும். அதே நேரத்தில் உணவுப் பொருட்களுக்கான வட்வரி நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட்டில் இருந்து இதை செய்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சியடைந்துள்ள ஒரு நாட்டை தேசிய மக்கள் சக்தி கையகப்படுத்தும் என்றும், எமது அரசாங்கம் உறுதியுடன் நாட்டை மீட்கும் என்றும் திசாநாயக்க கூறினார். நாம் யாரையும் பழிவாங்க போவதில்லை எனினும் தவறு செய்பவர்கள் மற்றும் மோசடி மற்றும் ஊழலுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மோசடி, ஊழலை ஒழிப்போம், திருடப்பட்ட சொத்துக்கள் கையகப்படுத்துவோம் என அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய நிலைமை உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 34,906 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவானவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரையில் 14,248 பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் இந்த ஆண்டின் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் டெங்கு நுளவு பெருகக்கூடிய இடங்களில் சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். மேல், சப்ரமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும், காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ள வானிலை முன்னறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை அல்லது இரவு வேளைகளில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் இடைக்கிடையில் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கோரியுள்ளது. ஜாழ்ப்பாண பகுதியில் மனவளர்ச்சி குன்றிய யுவதியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சிறிய தந்தை உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேவேளை கைதான 3 பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சுகவீனம் காரணமாக குறித்த யுவதியை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த வேளையில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் யுவதி கர்ப்பமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போது தாயின் சகோதரியினது கணவர் மற்றும் 2 இளைஞர்கள் என 3 பேர் இணைந்து யுவதி
யுவதியை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கி வந்துள்ளனர். சில தடவைகள் கூட்டு வன்புணர்வுக்கும் யுவதியை உட்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த நெல்லியடி போலீசார் யுவதியின் சிறிய தந்தை உள்ளிட்ட 3 கைது செய்தனர். விசாரணைகளின் பின்னர் பருத்தித்துறை பதில் நீதவான் முன்னிலையில் 3 பேரையும் உட்படுத்தியதை அடுத்து சந்தேக நபர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ஆஜிஹர் மருத்துவக் கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ஆஜிஹர் மருத்துவக் கல்லூரியின் கருத்தரங்கு அறையில் இருந்து பயிற்சி மருத்துவர் ஒருவரின் உடல் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நள்ளிரவு 3 மணியில் இருந்து அதிகாலை 6 மணிக்குள் நடந்திருப்பதாக தெரிவித்துள்ள போலீசார் கொல்கத்தாவில் போக்குவரத்து போலீஸ் தன்னார்வலராக பணியாற்றி வரும் சஞ்சய் ராய் என்பவரை கைது செய்திருந்தனர். இந்த நபர் கைது செய்யப்பட்ட இடத்தில் கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண் மருத்துவரின் சடலம் மீட்கப்பட்ட அறையில் உடைந்து போன ப்ளூடூத் இயர்போன் கிடைந்திருந்த நிலையில் அது குற்றஞ்சாட்டப்பட்ட நபரின் தொலைபேசியுடன் இணைக்கப்பட்டிருந்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்தோடு அதிகாலை 4 மணிக்கு அந்த நபர் மருத்துவமனை கட்டடத்துக்குள் நுழைவதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதுடன் அப்போது அவர் காதில் இயர்போன் அணிந்திருக்கின்றார். ஆனால் 40 நிமிடங்கள் கழித்து அவர் மருத்துவமனையில் விட்டு வெளியேறும் போது காதில் இயர்போன் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கொல்லப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவரின் உடற்கூறாய்வு முடிவுகள் வெளியான நிலையில் அவர் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளானது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் ஆஜிகர் மருத்துவமனையின் தலைவராக இருந்த சந்தீப் கோஷ் தனது பதவி விலகியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்துக்கு நீதி கோரி மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் என நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் இன்றைய தினம் தந்தை செல்வா நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தினார். இன்று காலை 9 மணி அளவில் தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன், சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் முல்லைத்தீவு வச்சாலப்பள்ளி செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் பிற்பகல் 3 மணிக்கு தமிழ் பொது வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் இடம்பெற உள்ளது. அதனை அடுத்து தொடர்ந்து வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுகளிலும் 2 கூட்டங்களும் மாவட்டங்களுக்கு ஒரு பெரும் பொதுக்கூட்டமும் பொது வேட்பாளர் கலந்து கொள்ளும் கூட்டமாக இடம்பெற திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்குள் 55,000 மெட்ரிக் டன் அடிக்கட்டு பசலை உரம் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்டத்துடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது உர இருப்பு கிடைத்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 2 பயிற்சி காலங்களுக்கு தேவையான அடிக்கட்டு பசலை உரங்கள் இந்த பருவத்திலிருந்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.